சுருக்கமா சொல்லி, அதாவது டெட் லீடர் cannot lead a party. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் காங்கிரஸ் இருக்கும்போது 43%, 40%க்கு மேல அந்த கட்சி இருந்தது. சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கும்போது 20%க்குள்ள தான் இருக்குது. இந்த தேர்தலும் வேணா 1% கூடலாம், பாஜக 1% கூடும், காங்கிரஸும் 1% கூடும். அதே மாதிரி தான் எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவின் பலம்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் உள்ள அதிமுகவின் பலத்தோட பாதி போயிட்டு. இன்னும் சொல்ல போனா நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? கரெக்டாக தான் மதிப்பிடுறேன். ஜெயலலிதா அம்மையார் 2001ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது 99ஆம் ஆண்டு ஒரு அணி அமைச்சு 41% வாக்குகளை பெற்றாங்க. அதனால தான் அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சது 2001ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு ஒரு அணி அமைச்சு அவங்க 37% வாக்குகளும் ஒரு 10 அவங்க அணியில் இருக்கக்கூடிய மதிமுக ஒன்று, சிபிஎம் ஒன்று ஜெயித்தாங்க, மற்றவங்களை ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் 99ல் 2 சீட்டாக ஜெயிக்க வச்சாங்க. அவங்க ஒரு 9-10 சீட்டு ஜெயித்தாங்க. அவங்க அடுத்தால ஒரு கூட்டணி வாய்ப்பை பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2024 1% பலமுள்ள கட்சி கூட கூட்டணிக்கு வராதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் நான் சொல்றேன், 2026 ஜெயலலிதா அம்மையார் 2001லயும் 2011லயும் கூட்டணி அமைச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைச்சுக்கிட முடியல. மத்திய மாநில அரசுகளினுடைய சூழ்ச்சியையும் துரோகத்தையும் முறியடித்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சிம்ம சொப்பனமாக எடப்பாடி பழனிசாமி விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. ஒரு திடமான முடிவை எடுத்தோம், கூட்டணி வேண்டாம், பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிற உறுதியான முடிவை எடுத்தோம் அப்படிங்கிற ஆர்வி உதயகுமார் அவர் தலைவரா ஏற்றுக்கொண்ட யாருனாலும் அந்த காலகட்டத்தில் ஸ்டெடியா தான் இருப்பாரு. இப்போ அவரு ஸ்டெடியா நின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து, அவரோட ஒப்புதலோட உத்தரவோட நான் அதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவரு ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்றதுக்கு நான் பாராட்டுறேன். அது அவரோட லாயல்ட்டி. சசிகலா ஆனாலும் சரி, பன்னீர்செல்வம் ஆனாலும் சரி, எப்போ யார் கூட இருக்கிறாரோ அவரை தெளிவா ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணுவாரு. அந்த வகையில் எடப்பாடியை ஸ்ட்ராங்கா எடப்பாடிக்குள்ள சாதகமான விஷயங்களை சொல்லி அவர் டிஃபெண்ட் பண்றது வரவேற்கத்தக்க. என்னோட கருத்து, எப்படி 24ல் 1% பலமுள்ள கட்சி கூட கூட்டணி அமைக்க முடியலையோ அதே மாதிரி தான் அவருக்கு 26லயும் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கேசி பழனிசாமி பதில் சொல்லிக்கலாம். சரி, ஓகே, பதில் நான் வாங்கிக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், 26 தேர்தலையும் அப்படித்தான் இருக்கும் நிலைமை அப்படிங்கிறாரு. இது வெறும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட கூட நம்ம பார்க்க வேண்டாம். இடைத்தேர்தல் ஒரு முடிவாக மாறாதுன்னா 26 சட்டமன்ற தேர்தலும் கூட அப்படியான ஒரு நிலைதான் திரு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படிங்கிறார். இல்லை, அது 2026க்கு நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம்ன்றீங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, இந்த 10.5% இடஒதுக்கீடு கொஞ்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இதாச்சு. ஆனா இங்க இந்த 10.5% யோசிச்சிருக்கலாம்னா எந்த அடிப்படையில்? ஏகே குலசேகரன் ஏன்னா தேர்தல் அறிவிப்பு யோசிச்சிருக்கலாம்னா எந்த அடிப்படையில்? அது அரசியல் ரீதியாகவா அல்லது நடைமுறை ரீதியாகவா? செயல்படுத்துற நடைமுறை ரீதியாக யோசிச்சிருக்கணுமா அதிமுக, அல்லது அரசியல் ரீதியாக பாமகவினுடைய பலம் வேண்டும், கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் யோசிச்சிருக்கணுமா? சார், நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் சார், அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும். ஏன்னா பாமகன்றது ஒரு அரசியல் கட்சி சார். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதியாக நாம் பார்க்கிற போது இங்க 10.5%, சரி, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சட்ட முன்வரைவு கொடுத்து கொண்டு வந்தாங்கல்ல. சரி, திமுக வந்துச்சுல, திமுக அதையே நிறைவேற்றல. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா? மீண்டும் அவங்க 1986 அம்பாசங்கர் கமிஷனை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. அப்ப அதுவும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்ப ஆளுகிற கட்சி திமுக, அண்ணா திமுக 2 கட்சியுமே இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இதுதான் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கோணம். ரெண்டாவது வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க சொல்லும் போது அண்ணா திமுக வாக்குகள் என்பது மாறுபடும். ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, ஜெயலலிதா அம்மா 41% எடுத்தாங்க, 2019 37 விழுக்காடு எடுத்தாங்க. கரெக்ட். ஆனா இதே உதாரணத்தை நீங்க பெண்ணாகரத்தில் செல்வி ஜெயலலிதா இருக்கிற போது நீங்க டெபாசிட் இழந்தீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆக எல்லாவற்றுக்கும் எல்லா உதாரணமும் இருக்குது. ஆனா ஒரு கடைக்கோடி தொண்டனாக கிளைக்கழக செயலாளர் 1974 இருந்து 2024 வரைக்கும் ஒரு பொதுச் செயலாளர் வர முடியுதுன்னா இதை ஏன் உங்க பார்வை அந்த பக்கம் திசை திரும்ப? ஒரு சாதாரண விவசாயி தாண்டி வந்தாச்சு. நீங்க பல ஆண்டு காலம் கோலோச்சுன அண்ணா திமுக இருந்த தலைவர்கள் ஒரு சாதாரண ஒரு விவசாயி. நீங்க வலிமையான தலைவர், இப்ப எல்லா முடிவையும் தெளிவா எடுக்கிறாரு, சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நீங்க
திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டேச்சரை, தன்னுடைய பிடியை விட்டு கொடுக்காமல் இந்த முடிவை உறுதியா எடுக்கிறாரு அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறதான கேள்வி. ஏன் தொண்டர்கள் எடுக்கிறாங்க, 2 கோடி தொண்டர்கள் எடுக்கிறாங்க, இது தொண்டர்களினுடைய முடிவு ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு? அது செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், கட்சிக்கு ராகவானந்தமா இருக்கட்டும், பாவு சண்முகமா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே செயல்பாட்டாளர்கள். வெறும் பேச்சு மட்டும் இவர்கள் கிடையாது. கட்சியை விட்டு பாஜக விட்டு வெளியேறிட்டோம்பா அவ்வளவுதான். இனி என்னைக்கு இல்லையா இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். ஏனென்றால் இவர்கள் பேசக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சொல்லுகிற போது இல்ல இல்ல நாங்க தான் எதிர்க்கட்சி பாருங்க அப்படியே சொல்றாங்க. இல்ல, களத்தில் நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு ஆளுகிற கட்சியாக. ஒரே ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன் திரு அக்னீஸ்வரன். பரப்புரைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணாரு. அங்க போய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அல்லது நிறைய செயல்படுத்திய அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு பேசுகிற போது நான் செயல்படுத்தினேன், நான் உத்தரவிட்டேன், நான் கையெழுத்திட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் என்று சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான முக்கிய அரசியல் முடிவுகள்ல ஏன் நான் தான் முடிவெடுத்தேன்னு சொல்ல முடியல? நாகரிகமான வார்த்தையே நடந்ததை தானே செஞ்சதை தானே சொன்னாரு. ஒரு கட்சி என்கிற போது அந்த கட்சி இந்த மாதிரி முடிவெடுக்கணும், ஏன் இப்படி சொல்லல? அவருக்கு தகுதி இல்ல, தகுதியே இல்லாமலா 2 கோடி தொண்டர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது 17 லட்சம் தொண்டர்கள். இன்றைக்கு அது செல்வி ஜெயலலிதா இருக்கிற போது 1.5 கோடி, இன்னைக்கு 2 கோடிக்கு மேலன்னு சொல்லுகிற போது மக்கள் செல்வாக்கு செயல்பாட்டு அளவில் உயர்ந்திருக்கு. ஆக இந்த தலைவர் இல்ல, எந்த தலைவர் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தேவை, மக்களுக்கு தேவை. அதனால் நான் ஆதரிக்கிறேன். திரு தனியரசு, இங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய முகமாக ஒரு பொறுப்புல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்தாலும் அவர் செயற்பாட்டாளர் தான். திரு ஓ பன்னீர்செல்வம் அதிகாரத்திற்காக, பதவிக்காக, சுயநலத்தோடு கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருக்கிறாரு. அது சரியானது அல்ல அப்படிங்கிறாங்க. திரு தனியரசு, நம்ம பேசலாம். அவருடைய இணைப்புல சிறு கோளாறு இருக்கு, நம்ம பேசலாம். திரு கே சி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நடைமுறைகள் சரியானதாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த டிவி போயிட்டாரோ? தொடர்ந்து பேசலாம். நம்ம இணைப்பு கோளாறா இருக்கு. திரவிந்திரன் துரைசாமி, இப்போ ஓ பன்னீர்செல்வம் எடுக்க வேண்டிய முடிவு அவருடைய அரசியல் எதிர்காலம். கேசிபி வந்துட்டாரு. பாலவேல் ஒரு நிமிஷம். அதாவது பாஜகவை இன்னைக்கு உதயகுமார் பேசுற மாதிரி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா இதே உதயகுமார் பாஜக எதிர்த்து பேசுவாரான்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், மத்திய இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு இந்த ஒரு தெளிவு வந்து பிறக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக. நீங்க எல்லாரும் எங்க நினைச்சுக்கிறீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக அது எடப்பாடியும் ஓபிஎஸ் தான் நினைச்சுக்கிறீங்க. அப்படி அல்ல. அதிமுக தொண்டர்கள் ஒருமுகப்படுவாங்க. அது யாரோ ஒருத்தரோட தலைமையில அந்த ஒருமுகப்படுத்தப்பட்டு கட்சி வலிமையாக இப்ப கூட அண்ணாமலை பேசுனதுக்கு அப்புறம் வலிமையாச்சு. அந்த மாதிரி அந்த எதிர் துருவங்கள்ல இருந்து நமக்கு எதிர் திசைகள்ல இருந்து என்ன அழுத்தம் வருதோ அதற்காக எனக்கு சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி இன்னும் ஒண்ணுதான் சொல்லல, அடுத்த வாய்ப்புல அதை சொல்லிடுவார். சீமான் வலுப்பெற்று விட்டார், அடுத்த ஆட்சி சீமான் ஆட்சி அமைப்பார். அவரோட ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இந்த எல்லா சமுதாயத்தையும் அவருடைய கருத்து அவர் சொல்றதுக்கு உரிமை. பயப்படுறாரு கேசி பழனிசாமி, பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி இல்ல, கேசி பழனிசாமி சீமான கண்டு பயம் இருக்கு. சீமான கண்ட பயம் கேசி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. வதந்திகளை கிளப்பி பார்த்தாரு. தனிச்சு பரிசுமான அவர் வந்து கண்டிப்பா மீண்டும் சொல்றேன், மூப்பனார் மாதிரி விஜயகாந்த் மாதிரி எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டாரு. எடப்பாடியை தட்டி தூக்குவாரு. அது கேசி அச்சம் வந்துட்டு கதறாரு. நல்ல வார்த்தையில் பயன்படுத்தும். சரி கதறாதீங்க கேசிபி. கேசிபி நின்னுங்க, நான் அடுத்து என் கருத்தை சொல்லிடுறேன். கேசிபி சொன்னாரு இது அண்ணாமலை 6 to 7% தான் சொன்னாரு. அதிமுக கூட்டணி அதிமுக பாஜகவுக்கு மைனஸ் 2 ஜாதி கட்சியாட்டு அதிமுக போச்சுன்னு அண்ணாமலை சொன்னாரு. தமிழிசை எடுத்த வாக்கோட 2 மடங்கு வாக்கு அண்ணாமலை எடுத்து தமிழகத்தில் எந்த பாஜக தலைவரும் செய்யாத சாதனையை அண்ணாமலை செய்வாரு. கேசிபி டேக் இட். பார்க்கலாம், அவர் சொல்ற மாதிரியே பொறுத்திருந்தே பார்க்கலாம். திரு தனியரசனுடைய பார்வை வாங்கிட்டு வந்தாரு திரு கேசிபி. இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்கிராட்சில் இருந்து, அடிமட்டத்திலிருந்து ஒரு விவசாயியா இருந்து வந்திருக்கிறார். படிப்படியாக கட்சி பொறுப்புகளில் வளர்ந்திருக்கிறார். அவர் தலைவர் என்பதை தாண்டி அவர் ஒரு செயற்பாட்டாளர். ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் அதிகாரத்திற்காக, பதவிக்காக அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அதிமுகவுக்கு வரணும்னு துடிக்கிறாருங்கிறாங்க. அல்லையா, இப்ப அவர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விவசாயி.
ஐயோ பாவம் எடப்பாடி. ஒரு கிளை சிலுவம்பாளையம் கிளை செயலாளரோ அல்லது ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வளர்ந்து வர்றாரு. அப்ப வளரலாம், அப்படிதான் இருக்கணும் மனிதர்கள். ஒரு யாரும் எடுத்த உடனே வந்தவங்க இருக்காங்க, படிப்படியா வந்தவங்க இருக்காங்க. ஆனா அதுல இருந்து இப்ப அவர் இன்னும் கிளை செயலாளராகவே எடப்பாடி இருக்கிறாருங்கிறதா இப்ப எங்களுக்கு பிரச்சனையே. நீங்க ஒரு ஒரு 25 பேருக்கு ஒரு கிளை ஒரு தலைவரா இருந்த எடப்பாடி இன்னும் அந்த சிலுவம்பலத்தை விட்டு வெளியே வராம இன்னும் சேலத்துல இருந்துதான் அதிமுக கட்சியை நடத்துறாரு. முதலமைச்சராக இருக்கிற பொழுதே சேலத்துல இருந்து நெடுஞ்சாலை நகர்ல இருந்து கட்சியை நடத்துறாரு, ஆட்சியை நடத்துறாருங்கிறது தான் சிக்கல். அதே மாதிரி ஒரு விவசாயியா இருக்கிறாரு, மகிழ்ச்சி. ஆனா விவசாயியாவே இருக்கிறார். ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராகவும், ஒரு ஆண்ட கட்சி, இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி, ஒரு 140 கோடி மக்களின் உணர்வுகளுக்கு அல்லது மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா. திரு அக்னீஸ்வரன் என்ன கேட்கிறார்னா, திரு தனியரசு விரும்புகிற மாதிரியோ திரு ஓ பன்னீர்செல்வம் விரும்புகிற மாதிரியோ அதிமுகவோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியோ செயல்படணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ணன் போற போக்குல 140 கோடி பேருக்கு இந்தியாவினுடைய பிரதமர் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு விட்டாரு. 2 கோடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்கிறார். சரி, ஐயா, அதனாலதான் மக்கள் அவருடைய வார்டுல தோக்கடிச்சு விட்டாங்க. எடப்பாடி நகராட்சியில உள்ளாட்சியில தோக்கடித்து போனாரு, சிலுவம்பலத்துல தோத்து போயிட்டாரு. அவர் எப்பவுமே வார்டு மெம்பராகவும் தன்னுடைய சொந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவராகவே வெற்றி பெற முடியல. ஆனா இப்ப 1.5 கோடி தொண்டர்களா இருந்து இப்ப 2 கோடி ஆயிட்டாங்க, 2.5 கோடி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த 2.5 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டு 8 கோடி தமிழ்நாட்டினுடைய மக்கள் சமூகத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தாய் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக எடப்பாடியினுடைய கருத்து, அவருடைய விஷன் பார்வை என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு எப்போ சொல்லியிருக்காரா? எடப்பாடி நான் இந்த